அரிஸ்டாட்டில் அகாடமி விழுப்புரம் +2 மேத்தமேட்டிக்ஸில் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் இது மாதிரி ஒமேகா சம்மந்தமாக கியூபிட் ஆஃப் யூனிட்டி சம்மந்தமாக சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் ஒரு கொஷின் தான் இது. வி ஹாவ் டு ப்ரூவ் தட் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை b + c ஒமேகா + a ஒமேகா ஸ்கொயர் + a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் divided by c + a omega + b omega square which is equal to -1. We have to prove that. இது ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இங்கே a + b omega + c omega square divided by b + c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square. இதை நான் எடுத்துக்கிட்டு இங்கே ஒமேகா கியூப்டு கொண்டு மதிப்பு பண்ணுறேன். இப்போது ஒமேகா கியூப்டு ஈக்குவல் டு 1. இதில் சில ஒமேகா சம்மந்தமாக கியூபிட் ஆஃப் யூனிட்டி சம்மந்தமாக சில ஃபார்முலாஸ் இருக்கு. நான் இங்கே உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துகிறேன் பாரு. 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நமக்கு ஒரு 1 + ஒமேகா இதுக்கு -ஒமேகா ஸ்கொயர் வரும். 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -ஒமேகா வரும். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வரும். இது இல்லாமல் ஒமேகா கியூப்டு ஈக்குவல் டு 1, ஒமேகா பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 1, ஒமேகா பவர் 9 இஸ் ஈக்குவல் டு 1, ஒமேகா பவர் 99 இஸ் ஈக்குவல் டு 1. சிமிலர்லி, அதாவது அந்த பவர் 3 இருக்குது இல்லையா, அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருந்தாக்கா ஒமேகா பவர் 9 ஈக்குவல் டு 1, ஒமேகா பவர் 60 ஈக்குவல் டு 1, ஒமேகா பவர் 99 இஸ் ஈக்குவல் டு 1, அது மாதிரி போடலாம். அட் தி சேம் டைம் இப்போ ஒமேகா பவர் 100 அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஒமேகா பவர் 99 இன்ட்டு ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் 1. ஒமேகா பவர் 99க்கு 1 இன்ட்டு ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. அது மாதிரி ஒமேகா பவர் 100 இதை நம்ம ஒமேகான்னு சிம்பிள் பண்ணி சொல்லலாம். இதெல்லாம் பயன்படுத்தி போடக்கூடிய சில மெத்தட்ஸு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் ஒமேகா கியூப்டு கொண்டு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏ ஒமேகா கியூப்டு. ஏன் ஒமேகா கியூப்டுக்கு வேல்யூ 1ங்கிறதுனால நான் a இன்ட்டு ஒமேகா கியூப்டு ப்ளஸ் b இன்ட்டு ஒமேகா பவர் 4 ப்ளஸ் c இன்ட்டு ஒமேகா பவர் 5 divided by கீழே b plus cw plus aw ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல இங்கேயும் நான் ஒமேகா கியூப்டு கொண்டு மல்டிபிள் பண்ணுறேன். a ஒமேகா கியூப்டு ப்ளஸ் b இன்ட்டு ஒமேகா பவர் 4 ப்ளஸ் c இன்ட்டு ஒமேகா பவர் 5 divided by c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் எடுத்தாக்கா ஏ ஒமேகா ஸ்கொயர் நிற்கும். ப்ளஸ் இதில் நம்ம ஒமேகாவை காமன் எடுத்த பிறகு ஒமேகா கியூப்டு வரும். ஒமேகா கியூப்டுக்கு வேல்யூ 1 இன்ட்டு பி ப்ளஸ் இதில் ஒமேகாவை காமன் எடுத்தாக்கா ஒமேகா பவர் 4 இருக்கும். ஒமேகா பவர் 4 ஒமேகா பவர் 4 வந்து நாம் ஒமேகா கியூப்டு இன்ட்டு ஒமேகா சொல்லலாம். அதுக்கு வேல்யூ 1, அதனால் சி ஒமேகா அப்படி வரும். டிவைடட் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீ ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுப்போம். ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுத்தாக்கா நமக்கு என்ன வரும்? ஏ ஒமேகா வரும். ப்ளஸ் நீ ஒமேகா ஸ்கொயரை காமன் எடுத்துட்டோம். அப்போ ஒமேகா பி ஒமேகா ஸ்கொயர் வரும். ப்ளஸ் இதில்
ஒமேகா ஸ்கொயரை காமன் எடுத்தும் ஒமேகா கியூப்டு நிற்கும். ஒமேகா கியூப்டுக்கு வேல்யூ 1 1 இன்ட்டு சி அப்படி போட்டு டிவைடட் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் அப்படி வரும். இப்போ நாம் என்ன பண்ணிடலாம், நியூமினேட்டரில் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா இருக்குது. இங்கே கீழே பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டாக்கா ஒமேகா ரிமைன்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல நியூமினேட்டரில் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி இருக்குது. இங்கேயும் சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இங்கேயும் அது கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா ஒமேகா ஸ்கொயர் ரிமைன்ஸ். நமக்கு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சொன்னோம்ல, அதுக்கு வேல்யூ -1 ஃபார்முலா அது. அப்போது -1 போட்டுக்கலாம். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஆக ஒமேகா சம்பந்தமாக சில கொஷின்ஸ் வரும். இது 2 மார்க் கேட்கலாம். ஈஸியான கொஷின் தான். ஆனால் ஃபார்முலா பயன்படுத்தி நுணுக்கமாக ஒமேகா கியூப்டு ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் ஒமேகா பவர் 5 அப்படின்னு சொன்னால் ஒமேகா கியூப்டு இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் சொல்லி ஒமேகா கியூப்டுக்கு வேல்யூ 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படி சிம்பிள் பண்ணி ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 5ன்னு சொன்னால் ஒமேகா ஸ்கொயர் இப்படி நம்ம சிம்பிள் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். ஈஸியாக தான் போட்டுங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.8 வரக்கூடிய இந்த சம் தான் இது. ஷோ தட் √3/2 ப்ளஸ் i/2 பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் i/2 whole பவர் 5 is equal to -√3. we have to prove that. நம்ம இந்த √3/2 ப்ளஸ் i/2 இதை போலார் ஃபார்மில் சொன்னால் தான் நம்ம ஈஸியாக டெமான்ஸ்ட்ரேட்டரை வச்சு ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். டேக் √3/2 ப்ளஸ் i/2 இதை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போது ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிற ஃபார்மில் கொண்டு வர போகிறேன். மாடுலஸ் அண்டு ஆம்பிளிடியூட். மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிச்சாக்கா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் √3/2 அதை ஸ்கொயர் பண்ணால் 3/4 வரும். ப்ளஸ் 1/2 அதை ஸ்கொயர் பண்ணால் 1/4 வரும். ஆக ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போட்டிருக்கேன் நான். இதை ஆட் பண்ணால் நமக்கு 1 வரும். 1க்கு ரூட்டு 1 தான் வரும். இது மாடுலஸ் கண்டுபிடிச்சேன் நான். இப்போ ஆம்பிளிடியூட் பார்க்கணும். ஆம்பிளிடியூட் சொன்னாக்கா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ரியல் பார்ட் பை இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் 1/2 பை ரியல் பார்ட் √3/2. 2 கேன்சல். அப்போது 1/√3 தான் வரும். tan ஆல்ஃபா 1/√3 சொன்னால் ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிகிரி, அதாவது π/6. இட்ஸ் லைஸ் ஆன் இசட் லைஸ் ஆன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போது தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போது தீட்டா ஈக்குவல் டு π/6 அப்படின்னு கிடச்சி போகுது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், √3/2 ப்ளஸ் i/2 இதை 1 இன்ட்டு காஸ் π/6 ப்ளஸ் i சைன் π/6 அது மாதிரி நம்ம இதை போலார் ஃபார்மில் எழுதிடலாம். சிமிலர்லி √3/2 minus i/2 is equal to cos minus π/6 plus i sin minus π/6. அது மாதிரி இதே நாம போலார் ஃபார்மில் எழுதிடலாம். எழுதிட்டாக்கா இப்போ
நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். √3/2 ப்ளஸ் I/2 whole power 5 plus √3/2 minus I/2 whole power 5 equal to இதனுடைய போலார் ஃபார்ம் என்ன நமக்கு cos pi/6 plus I sin pi/6 whole power 5 வருது plus cos minus pi/6 plus I sin minus pi/6 அது மாதிரி இந்த இடத்துல வந்துவிடும் equal to cos 5/6 plus I sin 5/6 இங்கே cos minus cos theta plus cos 5/6 இங்கே sin minus theta minus I sin 5/6 இது ரெண்டும் நமக்கு இப்போ கேன்சல் ஆகிடும். இங்கே கடைசியில் 2 into cos 5/6 வந்துடும் 2 into இது நம்ம cos pi minus pi/6 போட்டு இதை முடிச்சுக்கலாம். cos 5pi/6 is equal to cos pi minus pi/6 equal to 2 into cos of cos 180 minus theta minus cos theta அப்போ minus cos theta cos pi/6 வரும். அப்போ minus 2 into cos pi/6 cos 30 degree √3/2 2 cancel minus √3 hence it is proved. மைனஸ் √3 சரியாக வந்துருக்குது. ஈஸியான கணக்கு தான், ஒன்றும் இல்லை. ஆமாம், இதை வந்து போலார் ஃபார்மில் சொல்லணும். √3/2 ப்ளஸ் I/2 அதை போலார் ஃபார்மில் சொல்லணும். ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா ஆர் ஈக்குவல் டு √of ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஆர் 1 வரும். tan ஆல்ஃபா பார்க்கும்போது tan ஆல்ஃபா ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 1/√3. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு pi/6. இது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல தான் வருது, அதனால தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு pi/6ன்னு வருது. √3/2 by I/2 ஈக்குவல் டு cos pi/6 plus I sin pi/6. √3/2 minus I/2க்கு cos minus pi/6 plus I sin minus pi/6. இது எல்லாமே வேல் பவர் 5ல் போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த 5ஐ டிமான்ஸ்ட்ரேஷன் படி மல்டிபிள் ஃபார்மில் கொண்டு வரலாம். வேல் பவர் 5 என்ன ஆயிடுச்சு, இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் வந்துடுது. அதே மாதிரி சேம் போட்டு காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா போட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். காஸ் 5/6 காஸ் 5π/6 2 காஸ் 5/6 இது 5/6 பை மைனஸ் pi/6ன்னு சொல்லி cos 180 minus theta minus cos theta minus cos pi/6 cos pi/6 √3/2 2 cancel minus √3 ஆன்சர் வருது. hence it is proved. next sum நம்ம next வீடியோவில் பார்க்கலாம்.